விழாவின் அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து விருது பெற உள்ளவர் கோவை மாவட்டத்தின் மருத்துவ மையமாய் 4 திக்கிலும் தன் கிளை பரப்பி மருத்துவ சேவையை மக்களுக்கு வழங்கி வரும் சிறந்ததொரு மருத்துவமனை. ஆலமரமாய் இன்று பறந்து விரிந்திருக்கும் நிறுவனத்திற்கு ஒற்றை விதையை இட்டு வளர்த்தவர். தொலைநோக்கு சிந்தனைக்கு சொந்தக்காரர். எளிய குடும்ப பின்னணியில் பிறந்த போதும் ஏற்றமிகு வாழ்க்கைதனை அமைத்து கொண்டவர். இல்லற துணையாய் மருத்துவர் தவமணி அம்மாவை மணந்து கொண்டவர். இடையறாத அரும்பணியை மருத்துவத்துறைக்கென தந்து சிறந்தவர். விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, வேண்டிய அளவு தீவிர சிகிச்சை, எலும்பு நரம்பு இதயமென எல்லா சிறப்பு பிரிவுகளோடும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, உயர்ந்ததோர் புற்றுநோய் சிகிச்சை மையம், இயலாதோருக்கு மருத்துவ சேவை வழங்கிட ஈகை வென்றொரு அமைப்பும் தந்தவர். பெண்கள் நல்வாழ்வு, எளிய குழந்தைகளின் கல்வி நலனுக்கென சமூக பங்களிப்போடு பணியாற்றி மருத்துவ சிகிச்சையோடு கூடவே கல்வியையும் அளித்திட பல கல்லூரிகளையும் உருவாக்கிய பல்துறை வித்தகர் என பன்முக சிந்தனைக்கு சொந்தக்காரராய் மருத்துவர் நல்லா ஜி பழனிசாமி ஐயா அவர்கள். அவருக்கு கொங்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்குவதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். முன்பாக விருதாளர் குறித்த குறும்படம் இதோ நம் முன்னே. KMCH is the manifestation of a big dream, of a grand vision of Dr. Nalla G. Palaniswamy, Chairman and Managing Director. He married Dr. Tavamani. The doctor couple returned to their motherland to pursue their shared vision of affordable healthcare for all. And thus was born the Kovai Medical Center and Hospital, KMCH, Comprehensive Cancer Center, Heart Institute, Liver Institute, Critical Care, Emergency and Trauma, Neurosurgery, Neurosciences, Transplanting organs, transforming lives. The hospital is equipped with a range of innovative and world-class equipment. KMCH has expanded its reach with peripheral centers at Ramnagar, Sulur, Kovilpalayam, and Erode. A center for world-class medical education. KMCH is the first corporate hospital to start a medical college in India in 2019. KMCH Institute of Health Sciences and Research was established with the mission to groom world-class doctors. The CSR activities of KMCH have touched numerous lives. Women health centers, classrooms and restrooms for school children in rural areas. Extending support to poor children suffering from cancer through EGAI Foundation, a charity wing of KMCH. Awards and recognitions. Over the years, KMCH has won several awards from various government and private organizations. We have developed a community around KMCH that includes all stakeholders. We would not be where we are today but for the support and cooperation of all of them. We sincerely thank our eternal gratitude to thousands of patients and parents who trust us to deliver the best.
கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம் கொங்கு வாழ்நாள் சாதனை விருது. மருத்துவத்துறையில் மகத்துவம் செய்து கோவை மாநகரை மருத்துவத்துறையின் முகமாக மாற்றி வானுயர வளர்ந்து நின்று நாளொரு வரலாறு படைத்துக் கொண்டிருக்கும் கோவை மருத்துவ மையத்தின் தலைவர், கொங்கினத்தின் மூத்த புதல்வர் மருத்துவர் நல்லாஜி பழனிசாமி, தலைவர் KMCH மருத்துவமனை மற்றும் டாக்டர் NGP கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை அவர்களுக்கு கோவை கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான கொங்கு வாழ்நாள் சாதனை விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. விருதாளருக்கு பொன்னாடை அணிவிக்க திரு D. ராஜ்குமார் தலைவர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஏற்கனவே விருது பெற்றவர்கள் கூறியது போல இந்த வயதிலும் இந்த மேடையில் அனைவருக்கும் முன்மாதிரியாய் தன் பணியை செவ்வனே ஆற்றிக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு தலைவர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கிறார். அவரோடு இணைந்து அவரது இயல் வாழ்க்கையின் வெற்றி பயணத்தோடு தொழில் வாழ்க்கையிலும் தன்னை இணைத்துக் கொண்ட அம்மா தவமணி அவர்களோடு இணைந்து தனக்கான சிறப்பை பெற்றுக் கொள்கிறார். விருதாளருக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசினை திரு KP ராமசாமி ஐயா அவர்கள் அன்போடு வழங்கிக் கொண்டிருக்கும் தருணம் இது. கொங்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெற்றுக் கொண்டிருக்கும் நமது மருத்துவர் ஐயா அவரை நம் சினிமாவில் வரும் ஒரு வசனப்படி வாழ்த்துவதென்றால், நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல சரியா வருவேன். அப்படிதான் மருத்துவமனையில் நிறைய பேர் இவரை பற்றி சொல்வார்கள். என எந்த நேரத்தில் உள்ள விசிட் வருவார்னே தெரியாது. இந்த வயதிலும் அளப்பரிய தளர்வறியாத தனது பணியை செவ்வனே ஆற்றிக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு கொங்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி மகிழ்கிறது நமது கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம். அவருக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூற வயதில்லை என்ற போதும் வாழ்த்தி மகிழ்வோம், வணங்கி மகிழ்வோம். ஐயா அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். உங்கள் சிந்தனைகள் வரும் தலைமுறைக்கும் நிச்சயம் வழிகாட்டும் விதமாய் அமையும் என்பதில் ஐயமில்லை. இங்கு வந்திருக்கும் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கங்கள். இந்த கொங்கு குடும்ப விழாவிற்கு என்னை வரவேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜ்குமார் அவங்களை சேர்ந்தவங்க எல்லாரும் நாங்கள் இந்த கொங்கு நண்பர்கள் சங்கத்தை நம்ம நாளைக்கு முன்னே தொடங்கினோம். இந்த டாக்டர்னே சொல்லிக்கிறேன், டாக்டர் சரஸ்வதி கண்ணையா அவர்களுடைய இடத்துல இந்த விழா நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் நிச்சயமாக வரணும், அதுக்கு இந்த வருஷம் உங்களை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ராஜ்குமார் அவர்களை சேர்ந்தவங்கெல்லாம் கூப்பிட்டாங்க. நானும் வரணும்னு சொன்னேன். அப்போ KPR எனக்கு வேணும் கூட அப்படின்னு கூப்பிட வர சொல்லியிருந்தேன். அவர் வந்துட்டாரு. அதுக்கு ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. இப்போ இங்கே வந்திருக்கோம் கொங்குல இருந்து வந்த பெரியவங்க, அம்மணிகள், ஆத்தாக்கள், அப்பாக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மறுபடியும் ஒரு வணக்கங்கள். இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மேடையில் சந்திரலேகாவை தவிர, டாக்டர் சந்திரலேகாவை தவிர, சந்திரலேகா மட்டும் ஒரு டாக்டர் பொண்ணு, நாங்கள்லாம் எல்லாருமே ஒரு குடியானோட பசங்களுடைய குழந்தைங்க பசங்க எல்லாருமே அப்படிதான். எல்லாரும் குடியான பசங்க தான், குடியான பொண்ணுங்க தான், எல்லாருமே எல்லாம் அப்படிதான். அந்த குடியானவர்களிருந்து
நான் அத்தனை சாதனைகளை செய்தேன் என்று டாக்டர் பழனிவேல் அவர்கள் ஆணித்தரமாக எல்லாம் சொன்னார். அவர் டாக்டர், அவருடைய வேலையில் நிபுணத்தை உடையவர். நானும் சாதாரண டாக்டர், சாதாரண வேலையை பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோதான் விஷயம். அவருக்கு எனக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவர் பெரிய வேலை பண்ணுறாரு மருத்துவத்தில், நான் உங்கள் மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் அதையும் இதையும் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் எனக்கு இந்த சாதனையாளர் விருந்து கொடுத்த இந்த கொங்கு குடும்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன துணை வேறு வந்திருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கே தெரியல. அந்த அம்மா வேற கேட்டுட்டு அதனால் அந்த எனக்கு அதை விட இந்த இந்துஸ்தான் காலேஜில் எனக்கு நம்ம கொஞ்சம் தொடர்பு உண்டு. சரஸ்வதி அவங்கள விட எனக்கு அவங்க பொண்ணு மேலே அவ்வளோ பெரிய எனக்கு உண்டு. ஏய், நீ தான் இந்த இந்துஸ்தான் காலேஜுக்கு அதை சேர்ந்தவங்களுக்கு நீ தான் தலைவி அப்படின்னு பல தடவை சொல்லிட்டு, நிச்சயமா அவங்க தான் இந்த நிறுவனத்தை நடத்த போகிறாங்க. சரஸ்வதி இப்போ கொடுத்துடுங்க. இந்த விழாவில் எங்களுக்கு என்ன பெருமை என்ன அப்படின்னா, நாம் முக்கால்வாசி இப்போ சில பேர் நந்தகுமார் அவெல்லாம் முன்னியங்க பிஸ்னஸுக்கு வந்தவங்க, மற்றவங்கெல்லாம் சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து தொழிலுக்கு வந்தவங்க. ஆனால் ஒரே வழி, தொழிலில் வந்த நீ நல்லதோ கெட்டதோ என்ன ஆனாலும், அந்த டாக்டர் சந்திரலேகர் சொன்னாங்க, அந்த பகவத்கீதை எல்லாம் படித்தாங்க. அப்படியெல்லாம் படித்தது கடமையை செய் அப்படின்னு சொன்னாங்க. அதே பகவத்கீதையில் ஒரு வார்த்தை இருக்கு, தத்துவம் அசி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எல்லாமே நீ தான். நீ நல்லவனாலும் கெட்டவனாலும் குட்டி சுவரானாலும் குதிரை ஏறி போனாலும் எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதனால் நம்முடைய விவசாய குடும்பத்தில் பிறந்த கொங்கு நண்பர்களெல்லாம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். எல்லா காலையிலேருந்து சாயந்தரம் கடுமையான வேலையை செய்கிறவங்க. சும்மா இங்கே கோயம்புத்தூரில் டவுனில் நீங்களாம் இப்படி இருக்க முடியாது. அந்த பையன், இந்த ரெட் டாக்ஸி இருக்கிற பையன் திருச்செங்கோடியிலேருந்து இங்கே இந்த மாதிரி ஒரு பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் பெருமை. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? காரணம் என்னன்னா, நான் இப்படி ஆவேன், இது பண்ணுவேன், இப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு திறமையான பழனிவேலேருந்து எல்லாருமே இங்கே இருக்க எல்லாருமே அந்த ஒரு வெறியோட வேலை செஞ்சு தான் இங்கே ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி கொங்கு சமுதாயத்தில் பல நிறுவனங்கள், எனக்கு கேபிஆர் எங்கள் பக்கத்து இருக்கார். கேபிஆர் எனக்கு எப்பவுமே அவர் மேலே ஒரு அபாரமான நம்பிக்கை. ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்தே, ஒரு சாதாரண ஒன்றுக்குமே இல்லாத குடும்பத்தில், ஒன்றுக்குமே இல்லைன்னா ஒரு வருமானம் இல்லாத குடும்பத்திலிருந்து நம்ம கோயம்புத்தூர்லேயே பெரிய டாட்டா வார்டுகள் அவர். அதனால அது அந்த பெருமை நம்மளுக்கு முக்கியம். அப்புறம் நம்ம ஆளுக இப்போ அரசியல் அன்பு வந்திருக்காரு. அரசியல் அந்த கல்வி, மருத்துவம், தொழில், இதில் எல்லாத்துமே ஓரளவு நீங்கள் எல்லாம் முன்னுக்கு வந்திருக்கீங்க. இன்னும் சிறப்பாக வர வேண்டும் என்னுடைய வேண்டுகோள். நான் 1987 இந்த ஊரில் ஒரு இடம் வாங்க முடியல. உங்கள்கிட்ட ஒரு இடம் இல்லை, உங்ககிட்ட ஒரு இடம் கிடையாது, ரோடு மேலே உங்களுக்கு இடமே கிடையாது. அந்த ஒரு இடம் வாங்கி நீங்கள் ஏதாவது ஆனீங்கன்னா அது பெரிய விஷயம். சரஸ்வதி எப்படியோ வாங்கி இங்கே பிடிச்சிருக்காங்க, அதெல்லாம் பெரிய விஷயம். எல்லாரும் அப்படித்தான். இங்கே உங்களுக்கு அந்த இடம் வாங்கினவங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பான்ட்டு. அந்த மாதிரி ஒரு கோயம்புத்தூரில் நீங்கள்லாம் ஒரு சிறப்பாக
நீங்கள் நடந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். நான் உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுதல் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இன்னும் எங்களுடைய மருத்துவமனைக்கு வரவங்க 60-70% கோமணம் கட்டி குடியானவனுங்க தான். இன்னும் நீங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நிறுவனத்தில் எவனோ ஒருத்தனுக்கு வேலை கொடுக்க. அவ்வளோதான் என்னுடைய ரிக்வஸ்ட். அவன் அட்லீஸ்ட் அவன் பொழைச்சிக்குவான். அட்லீஸ்ட் வீட்டில் போய் ஒரு வேட்டி சட்டை அவங்க அம்மாளுக்கு ஒரு ஏதோ வாங்கி கொடுப்பான். இந்த முக்கியமான விஷயம் எதுங்க என்ன நான் பார்க்குறதில்ல, இன்னும் 60-70 பசங்க நம்ம ஆளுங்க இன்னும் முன்னுக்கு வரலை. நீங்கள் என்ன தான் பேசிகிட்டு இருந்தாலும் அந்த விவசாய தொழிலில் அவர் நம்ம நாகராஜன் அவர்கள் சொன்ன போல மண்ணு கெட்டுப்போச்சு. தொழில் கிடையாது, விவசாயத்தில் எதுவும் கிடையாது. விவசாயத்தில் பண்ணி பிழைக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம். இப்போ இருக்கிற நிலையில் விவசாயத்தில் நம்மளுக்கு இன்னும் 60-70% நம்மளுக்கு தான் விவசாயம் பண்ணுறாங்க. இந்த 60-70% ஆளுக்கு அந்த அவனால் ஒரு கௌரவமாக ஒரு தொழில் அந்த விவசாயம் பண்ணி ஒரு நல்ல சட்டை போட்டு அவனை பசங்க பிள்ளைகளை படிக்கிறதுன்னு முடியாது. நான் உங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், நான் டாக்டராக இருந்தாலும் நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கிறேன் ஒழிய, ஆனால் இப்போ தொழில் பண்ணுறது டாக்டர் பழனிவேலு அந்த எங்கே போய் அதை நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டினார். அதே மாதிரி நீங்கள் அங்கேயும் இங்கேயும் போய் நம்ம தொழில் நம்ம ஆளுக கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்கு சென்றாலும் அது ஒரு பெருமை இருக்குது. எங்கு சென்றாலும் நீங்கள் நியாயமாக இருப்பீங்க, கடினமாக உழைப்பீங்க, 4 பேர்த்துக்கு உதவி பண்ணுவீங்க. இதுதான் கொங்கு சமுதாயத்தினுடைய பேசிக்கு. அந்த பேசிக் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் எங்கள் ஊரில் இருந்தாங்கன்னா நாங்கள் காலத்தில் எங்கள் ஊரில் நாம தான் ஒரு பாஸ். ஒரு ஏக்கரா இருந்தாலும் அவன் பாஸ். எவனுக்கு அடிப்படைந்து வேலையே கிடையாது. நம்மக்கிட்ட தான் மற்ற வேலை செய்யணும். உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுகளை பொறுத்த வரைக்கும் மற்றவனுங்க நம்மளுக்கு வேலை செய்வானுங்க. நாம் யாருக்கு அடிபணிந்து யாருக்கு வேணுதில்லை. ஒரே ஏக்கரா இருந்தாலும் பாஸ். அந்த குடியானவனுக்குரிய பெரிய ஒரு மதிப்பு. அதனால தான் எங்கே போனாலும் நம்ம ஆளுங்க நியாயமாகவும் கௌரவமாகவும் ஒரு சீராகவும் இருப்பானுங்க. அந்த தலைமை பண்பு உங்களுக்கு தான் இருக்கும். எல்லா நாட்டில் தலைமை பண்பு ஏதாச்சும் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட தான் இருக்கும். இந்த தலைமை பண்பை விட்டு கொடுக்காதீர்கள். நீங்கள் ஒழுங்காக உங்கள் கொங்கு சமுதாயத்துடைய அந்த உபசரிப்பு, அரவணைப்பு, பண்பு, பாசம் இதெல்லாம் விடாத நீங்கள் உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுடைய பெருமையை நிலைநாட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கொங்கு நண்பர் சங்கத்துக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். சாதனைகள் பலவற்றிற்கு சொந்தக்காரராய் இருந்தாலும் சாதாரணமானவன் நான் என்று கூறிய இவருக்கு மடை திறந்த வெள்ளம் போல் பேச்சு தேவையில்லை. ஏனெனில் செயலில் இவர் சாதித்து காட்டியவர். பேசுவதில் சற்றே சிரமம் என்ற போதும் தன் ஏற்புரையில் நகைச்சுவை கலந்து நம்மீது தூவினார். அவருக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். நெப்போலியன் போனபார்ட் என்ற வரலாற்று நாயகனை தன்னுடைய வாழ்வினுடைய கதாநாயகனாக கொண்டவர் கோவை மருத்துவ மையங்களினுடைய தலைவர் அவர்கள். ஒரு குழந்தை KMCH மருத்துவமனையில் பிறந்ததிலிருந்து அது NGP பள்ளியிலே சேர்ந்து கல்லூரி சென்று முனைவர் பட்டம் பெறுகிற வரையிலான ஒரு மிகப்பெரிய பேரரசை கட்டி எழுப்பிய வரலாற்று நாயகன் டாக்டர் NGP ஐயா என்பதில் பெருமிதம் கொள்கின்றோம்.